வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு காப்பிங்க. இது வந்து மல்லிக்காப்பி, சுக்கு சேர்க்காத மல்லிக்காப்பி. இதை வந்து நம்ம நீரிழிவு இருக்கிறவங்க இந்த காப்பியை எடுத்துக்கலாங்க. இது வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 4 பொருட்கள் தாங்க. அதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, நமக்கு கொத்தமல்லி விதையை நம்ம இப்போ 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாதி அரை ஸ்பூன் வந்து ஓமம், அரை ஸ்பூன் வெந்தயம். இது அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட்டிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதைக்கு பதிலாக 2 ஸ்பூன் கொத்தமல்லி விதையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எடுத்ததில் ஓமம் நல்லா சுத்தம் பண்ணி வறுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம வெந்தயத்தையும் நல்லா வறுத்து வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு கொத்தமல்லி விதையையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கடைசியாக நமக்கு வந்து சோம்பு வந்து இனிப்பு சுவையுடையது. இது வந்து ஓமங்க. நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதையும் தேவைப்பட்டால் ஜீரகம் வாசனைக்கு தேவைப்படுறவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இந்த கொத்தமல்லியை வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இது அனைத்தையும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணுங்க. நம்ம வெந்தயம் வந்து இந்த இன்சுலினை தூண்டக்கூடியதாக இருக்குது. அதனால் வெந்தயம் மிகுந்த பயனுள்ளதாக இருக்குது. குளிர்ச்சியை ஊற்றக்கூடியது. நம்ம கொத்தமல்லி விதையும் அதே மாதிரி குளிர்ச்சி தன்மையுடையது, நல்ல ஜீரண சக்தியுடையது, பித்தத்தை நீக்கக்கூடியது. வாதம், பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பித்தத்தை வந்து நீக்கக்கூடியது. சோம்பு வந்து அஜீரண கோளாறுகளை நீக்கக்கூடியது, ஜீரணத்தை தூண்டக்கூடியது. இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. ஓமமும் நம்ம வாதம், பித்தம், சைத்தியம்னு சொல்லுவாங்க, அந்த இதெல்லாம் போக்கக்கூடியது. இது 4த்தையும் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மல்லிக்காப்பியை வந்து எல்லாருமே குடிக்கலாங்க. முக்கியமாக வந்துட்டு கொஞ்சம் இந்த டயபெட்டிஸ் இருக்கவங்க டயர்டாக இருக்கும்போது இந்த காப்பியை போட்டு குடித்தாங்கன்னா கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும், நல்லா தெம்பு வரும். வயிறு மந்தமாக இருக்கிறதும் குறைஞ்சி போயிடும், நல்ல ஜீரணமாகும். அதுக்கு தாங்க அந்த காப்பி நாங்கள் இந்த மல்லித்தூள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இதை நாங்கள் குடிக்கிறது. இது எங்களுக்கு நல்ல பலன் அளிக்குது. அதனால தான் நான் வந்து இதை வந்து உங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் தெரியப்படுத்துகிறேன். நல்லா 1 டம்ளருக்கு நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அரை ஸ்பூன் மல்லித்தூளை போட்டு கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி அதில் நாட்டு சர்க்கரையோ அல்லது தேனோ சேர்த்து இந்த தேநீரை பருகுனோம்னா உடம்புக்கு நல்லா தெம்பாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் கிடையாதுங்க. நம்ம நார்மலாக எடுத்துக்கிற நம்ம மசாலா டப்பாவில் உள்ள பொருட்கள் தாங்க இது வந்துட்டு. இதை வச்சு இந்த தேநீரை தயார் பண்ணி நீங்களும் அருந்தி பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். அன்னமிட்டு சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மல்லிக்காப்பி ரெடி ஆயிடுச்சு.